அனைவருக்கும் வணக்கம். இது சாரதி லா ஸ்டடீஸ். சாரதி லா ஸ்டடீஸில் பப்ளிக் இன்டர்நேஷ்னலால் அடுத்ததாக பார்க்கக்கூடிய மிக முக்கியமான கான்செப்ட் தான் WHO, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், உலக சுகாதார அமைப்புன்னு அர்த்தம். இந்த உலக சுகாதார அமைப்பு எதற்காக உபயோகப்படுகிறது, நம்ம நாட்டுக்கோ இல்லை பிற நாடுகளுக்கோ எந்த மாதிரியான உதவிகளை செய்கிறது, இந்த மாதிரியான விவகாரங்களை பற்றி தான் உங்களுக்கு கேட்குறாங்க. இது எங்கிருந்து செயல்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதன் தலைமையகம் ஜெனீவா அண்ட் சுவிட்சர்லாண்டில் இருக்குது அப்படின்ற மாதிரி எழுதிருங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று. செகண்ட், இது எதற்காக உபயோகப்படுகிறது அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, உலக சுகாதார அமைப்பு என்பது யுனைடெட் நேஷனல் ஐநா சபையினுடைய ஒரு சிறப்பு அமைப்பாகும். ஐநா சபையில் பலதரப்பட்ட வேலைகள் நடக்குது. உலக அமைதிக்காகவும் உலக சமாதானத்துக்காகவும் நிறைய பார்த்தோம். ட்ரீட்டிஸை கிரியேட் பண்ணுறது, இந்த மாதிரியான விவகாரங்கள். அதனோடும் சேர்த்து ஒரு சிறப்பு அமைப்பாக WHOவை மெயின்டைன் செய்கிறது இந்த ஐநா, யுனைடெட் நேஷன்ஸ். இது உலகளாவிய பொது சுகாதாரத்தை பாதுகாக்கவும், உலகளாவிய பொது சுகாதாரத்தை பாதுகாக்கவும் நிறைய டிசீஸ் வருது. குழந்தைகள் முதல் பெரியவர்களிலே தொற்று நோய் வருது. இந்த மாதிரியான தொற்று நோய் வந்தால் உடனடியாக அதற்கு மருந்து கண்டுபிடிப்பது, இந்த மாதிரியான வேலைகளில் இது இறங்கும் அல்லது ஊக்குவிக்கும். மேம்படுத்தவும் உருவாக்கப்பட்டது. 1948ஆம் ஆண்டு இது நிறுவப்பட்டது. இரண்டாம் உலகப் போருக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா எப்போ UNO நிறுவப்பட்டதோ அதற்கு கூடவே பார்த்தீங்கன்னா இதையும் நிறுவிடுறாங்க. ஸோ கான்செப்ட் வெரி சிம்பிள். உலக சுகாதார மையம், உலக சுகாதாரத்தை பேணி காப்பது. ஏதாச்சும் ஒரு டிசீஸ் வந்ததுன்னா உடனே அதற்குண்டான மருந்துகளை கண்டுபிடிப்பது, இந்த மாதிரியான விவகாரங்கள். அதனால தான் பார்த்தீங்கன்னா கோவிட் டைமில், COVID-19 வந்தது இல்லைங்களா, அந்த டைமில் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுடைய பங்கு மிக மிக அற்புதமான பங்காக இருந்துச்சு. உலக நாடுகளுக்கு வழிகாட்டுதல்கள் வழங்கி முக்கிய பங்கு வகித்தது இந்த WHO அப்படின்றத நினைவில் வச்சுக்கிங்க. அத்துணை சிறப்பு வாய்ந்த இந்த WHO தான் பலதரப்பட்ட மக்கள் பார்த்தீங்கன்னா நிம்மதியாக நோயின்றி வாழறாங்க அப்படின்றதுல எந்தவித ஐயமும் கொள்ள வேண்டாம். இதனுடைய மிக முக்கியமான நோக்கம் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இம்ப்ரூவ் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணணும். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா மனிதனுடைய ஏஜ், அதாவது வாழ்வாதாரம் பார்த்தீங்கன்னா, நோயின்றி வாழும் வாழ்வாதாரம் பார்த்தீங்கன்னா மிக உயர்ந்திருக்கு அப்படின்றத தான் நம்ம கணிசமாக புரிஞ்சிக்கணும். இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, அதாவது 1948 இந்த மாதிரி நம்மளுடைய மூதாதையர்கள்லாம் ஒன்று வாழ்ந்தால் பார்த்தீங்கன்னா 100 வயசு 80 வயசு வாழ்வாங்க, இல்லைன்னா 25 வயசில் 35 வயசில் இறந்துருவாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா தொன்று தொட்டு வந்த கான்செப்டாக இருந்துச்சு. ஆனால் இந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்ததுக்கப்புறமா ஒரு மனிதனுடைய வாழ்வாதாரம் 50 வயதை தாண்டி ஓடிக்கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு எந்தவித கெட்ட பழக்கம் இல்லை என்றால். ப்ரிவென்ட் டிசீஸை பார்த்தீங்கன்னா தடுத்து நிறுத்துவது இதனுடைய மிக முக்கியமான நோக்கமாக பார்க்கப்படுகிறது. ப்ராப்பர் ஹெல்த் கேர், இந்த மாதிரியான உணவுகளை சாப்பிட்டா இந்த மாதிரியான நோய்கள் வராமல் தடுக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்களை பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சயின்ஸ் அனலைஸ் பண்ணி நம்மளுக்கு கொடுக்குறாங்கன்றது நினைவில் வச்சுக்கிங்க. உங்களுடைய ஆன்சர் ஷீட்லையும் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இம்ப்ரூவ் மெடிக்கல் ஸ்பெஷலிட்டிஸ், நிறைய பார்த்தீங்கன்னா மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது, நிறைய ஆப்ரேஷன்ஸ் நடக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இவர்களுடைய ஒப்புதல்களோடு தான் நடக்கணும் அப்படின்றது மிக முக்கியமான ஒரு நோக்கமாக பார்க்கப்படுகிறது. இதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன, செயல்பாடுகள் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகளாவிய சுகாதார நிலைகளை கண்காணித்தல். இவர்களுடைய கான்செப்ட் பார்த்தீங்கன்னா கண்காணிக்கிற வேலை இவர்களுக்கு மிக முக்கியமான வேலை. ஏதாச்சும் ஒரு நாட்டில் ஏதாச்சும் ஒரு நோய் வந்துடுச்சுன்னா அவர்கள் உள்ளே புகுந்து அந்த நோய்க்கு உண்டான மருந்தை கண்டுபிடிச்சி இந்த சுகாதார நிலையை நிலைநாட்டுவது இவர்களுடைய மிக முக்கியமான பங்காக பார்க்கிறது, செயல்பாடுகளாக பார்க்கப்படுகிறது. நாடுகளுக்கு தொழில்நுட்ப உதவி வழங்குதல். ஏழை எளிய நாடுகள் நிறைய இருக்குது, அவர்களுக்கும் எல்லா விதமான மருத்துவ உதவிகளை கிடைக்கணுன்றதுக்காக இலவசமாக மருந்துகள், இலவசமாக உபகரணங்கள், இந்த ஸ்கேன் மிஷின் மாதிரி இந்த மாதிரியான எல்லா விஷயங்களும் பார்த்தீங்கன்னா அவர்களால் வாங்க முடியாதுன்னு தெரிஞ்சுட்டு இலவசமாக நிறுவி கொடுத்தல். அவசர சுகாதார நிலையங்கள், ஒருங்கிணைப்பு சர்வதேச சுகாதார தரநிலைகளை நிர்ணயித்தல். இது போன்ற எல்லா வேலைகளும் பார்த்தீங்கன்னா இந்த WHO பண்ணுதுன்றதை நினைவில் வச்சுக்கிங்க. மிக மிக முக்கிய பங்கு வகிக்குது. இதனுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், ஒரு UNOட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான். அதில் 6 ஸ்ட்ரக்சர் இருந்துச்சு, இதில் 3 ஸ்ட்ரக்சர் தான் இருக்குது. ஒன்று வேர்ல்டு ஹெல்த் அசம்பிளி, எக்ஸிக்யூட்டிவ் போர்டு இருக்கிறாங்க, செக்ரட்டரியேட் இருக்கிறாங்க. இந்த 3 கான்செப்டும் பார்த்தீங்கன்னா இணைஞ்சி
உலக சுகாதார கான்செப்டை பார்த்தீங்கன்னா பாதுகாக்குது, கண்காணிக்குது, இந்த மாதிரியான விவகாரங்கள் வராமல் தடுத்து நிறுத்துது. இது எல்லாமே உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் இருக்கணும். இது சிறுவினாக்களில் தான் அடிக்கடிக்கு கேட்பாங்க. குறைந்தபட்சம் 2 பக்கம் மட்டும் இருந்தால் போதும், அலாங் வித் ஒரு கேஸ் ஸ்டடியோட. ஒரு கேஸ் ஸ்டடி பார்த்தோம்னா பர்மானன்ட் காட்ரா வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. இந்த பர்மானன்ட் காட்ரா பார்த்தீங்கன்னா 2 வீலர் ரைடர். இவர் இந்த மாதிரி 2 வீலர் ரைட் பண்ணிட்டு இருக்கும்போது சாலை விபத்தில் என்ன பண்ணுறது, பலத்தமான காயம் அடைஞ்சிருது. அவரை பார்த்தீங்கன்னா அருகில் உள்ள மருத்துவமனைக்கு மக்கள்லாம் கொண்டு செல்கிறாங்க. அந்த மருத்துவமனை உடனடி மருத்துவ சிகிச்சை வழங்க மறுக்கிறது. காரணம் பார்த்தீங்கன்னா எஃப்ஐஆர், போலீஸ் கேட்பாங்க, இந்த மாதிரியான விவகாரங்கள். அது ஒரு காலகட்டத்தில் இருந்தது உண்மைதான். ஆனால் இக்காலகட்டத்தில் முற்றிலும் நீக்கரவு செய்யப்பட்டு விட்டது. யாரை நீங்கள் ரெஸ்கியூ பண்ணி ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறீங்களோ அவர்களுக்கு ஒரு தொகை கூட இலவசமாக கொடுக்குது இப்போ இருக்கிற அரசாங்கம். இப்போ இருக்கிற அரசாங்கம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. ரோட்டில் ஒருத்தர் அடிபட்டு இருந்தாங்கன்னா அவரை முதல்ல ரெஸ்கியூ பண்ணி ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிற ஒரு பணியை செய்யுங்க, உங்களுக்கு உண்டான அந்த பரிசு தொகையெல்லாம் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு இக்காலகட்டத்தில். ஸோ அந்த மாதிரியான காலகட்டத்தில் ஹாஸ்பிட்டல் பார்த்திங்கன்னா மருத்துவ வசதியை வழங்க மறுக்குது. அதன் காரணமாக யார் இறக்கிறது, பர்மானன்ட் கட்ரா இறக்கிறார். இதில் ஒரு சின்ன திருத்தம், இந்த பர்மானன்ட் கட்ரான்றவர் பார்த்தீங்கன்னா வழக்க பதிவு செய்கிறாரு. இறக்கக்கூடிய நபரினுடைய பெயர் வேற ஒன்று, அவருடைய பெயர் இந்த இடத்துல கொடுக்கப்படலை. பர்மானன்ட் கட்ரான்றது பில்லை ஃபைல் பண்ணக்கூடிய நபர். ஸோ அவர் உயிர் பறிபோயிச்சேன்னு இவர் தான் பார்த்தீங்கன்னா ரெஸ்கியூ பண்ணி கொண்டு போகிறாரு. ஆனால் அந்த மருத்துவமனை சரியான சிகிச்சை கொடுக்கல. அதன் காரணமாக இவர் ஒரு பில்லை ஃபைல் பண்ணுறாரு சுப்ரீம் கோர்ட்டில். தயவு செய்து அந்த பேரை மட்டும் மாற்றிக்கிங்க. நன்றி. ரைட். அடுத்தது, இதன் காரணமாக அந்த நபர் இறந்துடுறாரு இல்லையா, 2 வீலர் ரைடர் இறந்துடுறாரு. இதன் காரணமாக பர்மானன்ட் கட்ரா பார்த்தீங்கன்னா ஒரு பொதுநல வழக்கை பதிவு செய்கிறாரு. ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட் சொல்கிறாங்க, ஒவ்வொரு மருத்துவரும், அது அரசாங்கமாக இருக்கட்டும், பிரைவேட் ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும், அவசர நிலையில் ஒரு நபர் இருக்கும்போது உடனடியாக சிகிச்சை வழங்க வேண்டும். இது யாருடைய வழிகாட்டுதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா WHO வழிகாட்டுதல்ன்றதை நீங்கள் தெளிவாக உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் எழுதிருங்க. அதே போல் எந்த சட்ட நடைமுறைகள் இருந்தாலும் போலீஸ் செயல்முறைகள் காரணமாகவும் சிகிச்சையை தாமதப்படுத்தக்கூடாது. போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணாதான் நான் பண்ணுவேன், இது எஃப்ஐஆர் கேஸ், இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது. இதுவும் பார்த்தீங்கன்னா WHO கைட்லைன்ஸ். மனித உயிருக்கு மேலான ஒரு சட்டம் இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு கான்செப்டை சொல்லியிருக்காங்க. இதை நம்ம கடைபிடிச்சி தான் ஆகணும் அப்படின்னு எல்லா ஹெல்த் ஆர்கனைசேஷனுக்கும் பார்த்தீங்கன்னா WHO இம்ப்ளிமெண்ட் பண்ணி வச்சுருக்கு. நினைவு வச்சுக்கணும். இது எல்லாமே உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் இருக்கணும். கண்டிப்பாக இருக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நன்றி, வணக்கம்.